கோவையில் நடைபெற்ற தொழிலதிபர்கள் நிகழ்வில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்னபூர்ணா சீனிவாசன் வெவ்வேறு உணவுப் பொருட்களின் மீது வெவ்வேறு ஜிஎஸ்டி வரிகள் விதிக்கப்பட்டு வருகிறது என கூறி அதனை முறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து இன்று காலையில் கோவை நட்சத்திர ஹோட்டலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்டார். இந்த நிகழ்வு தொடர்பான வீடியோவும் இணையதளத்தில் வெளியாகியது. தனது தொழிலில் தான் சந்திக்கும் பிரச்சனையை மத்திய அமைச்சரிடம் ஒரு ஹோட்டல் நடத்துபவராக சீனிவாசன் கூறிய கருத்துக்கள் சரியே என்றும் இன்று அவர் மன்னிப்பு கேட்டதும் அந்த வீடியோ இணையதளத்தில் வெளியானது குறித்தும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கோவையில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் தங்கள் தொழிலில் ஜிஎஸ்டி வரி முறை பற்றி முன்வைத்த கோரிக்கையானது ஆணவத்துடன் அவமரியாதையுடன் கையாளப்பட்டுள்ளது. ஆனால் கோடீஸ்வரர்களுக்கு மோடிஜி சிவப்பு கம்பளம் இருக்கிறார். ஒரே வரி விகிதத்துடன் கூடிய எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியால் லட்சக்கணக்கான வணிகர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.